புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை. ஆண்டவருடைய பேர் இரக்கம் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிற இந்த அதிகாலை வேளையில் அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருப்பதே ஆசீர்வாதத்திற்கான ஒரு அடையாளம் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். இதை ஆவியானவர் தாமே உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த வெளிப்பாட்டுக்கு பதிலாக நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கிற இந்த பிரசன்ன காணிக்கை ஆண்டவருக்கு உகந்த விதமாக மாறுகிறது. ஆகவே இந்த நல்ல அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிற அந்த தெய்வீக பிரசன்னத்திற்கு நன்றி செலுத்தி ஆண்டவரை துதித்து பாடுவோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. திருப்பாடல் 118 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். கடவுள் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார். ஆகவே தான் அவர் வெறும் உலக சார்ந்த நன்மைகளை நமக்கு அளிப்பவர் மட்டுமல்ல, உலகை கடந்த மீட்பு திட்டத்திற்கான ஆசீர்வாத வழியை நமக்கு காட்டி கொடுக்கிறவர். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள் என்று பவுலடியார் வழியாக நமக்கு மீட்பின் வழியை காட்டுகிற அந்த தெய்வத்தை நாமும் புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவதும் அதை நம் வாழ்வில் பற்றி கொள்வதுமே மீட்புக்கான ஒரு அடையாள வழியாக இருக்கிறதை நமக்கு இன்று உணர்த்தி இருக்கிற இந்த வார்த்தைகளுக்கு மத்தியிலே அவர் என்றென்றும் நல்லவர், அவரது பேரன்பு உயர்ந்து இருக்கிறது. ஏனென்றால் நம் வழிகளை எல்லாம் அவர் செம்மைப்படுத்தி இருக்கிறார். பாவத்தோடு வாழ்ந்த அந்த வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். ஆகவே அந்த தெய்வத்திற்கு நன்றி செலுத்தி நம்மை தெரிந்து நமக்கு நல்வாழ்வு தந்த ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரது வழக்கை உயர்ந்தோங்கி உள்ளது, அவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. நான் இறந்துள்ளியேன், உயிர் வாழ்வேன், ஆண்டவரின் செயல்களை விரித்துரைப்பேன். ஆண்டவருடைய பிள்ளைகள், கடவுள் எப்படி நான் அழிந்து விடாதபடி உயிர் வாழ்வோருடைய நாட்டிலே நம்மை தெரிந்தெடுத்து ஆண்டவருடைய அற்புதமான செயல்களால் நம்மை அவர் அழகுபடுத்தி இருக்கிறார். அந்த அழகான செயல்களை வெறித்துரைப்பது நம்முடைய அழைப்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த தெய்வத்தை துதிப்போம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில்
நல்லவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கடவுளை உம்மை புகழ்ந்து பாடுவது உமக்கு ஏற்புடையது என்கிற அந்த வார்த்தைக்கேற்ப நாங்களும் இந்த நாளில் எங்களுடைய செயல், சொல், சிந்தனை எல்லாவற்றிற்கும் மேலாக உம்மை நாங்கள் புகழ்ந்து பாடுகிறோம். எங்களுடைய இந்த செயல்கள் வழியாக நீர் மாற்றியடைய எங்களை உமக்கு காணிக்கையாக்கி இந்த நாளையும் இந்த நாளின் எல்லா காரியத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களை ஆட்கொண்டு வழி நடத்தும். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.